மகளிர் தின விழாவில் மகளிருக்கென பிரத்யேக பிங்க் ஆட்டோ அறிமுகம் செய்வதில் தமிழக அரசு பெருமை கொள்கிறது. நேர்களே, இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் விவாதம் எந்த அளவுக்கு அனல் பறந்ததுன்னு நம்ம செய்திகளில் பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்தில் தர்மேந்திர பிரதான், மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ட்டு கடிதம் எழுதியிருக்காங்க சபாநாயகருக்கு கனிமொழி எம்பி. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துட்டு வரோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். கனிமொழி எம்பி எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் என்னென்ன விஷயங்கள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு, விரிவாக சொல்லுங்க. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மீது உரிமை மீறல் பிரச்சனையை முன்னெடுக்க வேண்டும் என அவருக்கு எதிராக சபாநாயகரிடம் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி உரிமை மீறல் நோட்டீஸை அளித்திருக்கிறார். இன்று காலை PMC பள்ளிகள் திட்டம் தொடர்பான கேள்வி நேரத்தின் போது பேசிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான், தமிழக அரசு முதலில் PMC பள்ளிகள் திட்டத்தை ஏற்றுக்கொண்டு மத்திய அரசிடம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தயாராக இருந்ததாகவும் அதன் பிறகு தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு யூட்டர்ன் அடித்து விட்டதாக ஒரு கூற்றை தெரிவித்திருந்தார். மத்திய அமைச்சருடைய இந்த கூற்று உண்மையில் தவறானது. அது ஆவணங்களில் இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ ஆவணங்களுக்கு எதிரானது. இது அவைக்கு தவறான தகவல் தெரிவிக்கும் செயல் என அந்த கடிதத்தில் கனிமொழி குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மத்திய அமைச்சர் தெரிவித்த இந்த கருத்துக்கள், கூற்றுக்கள் அடிப்படை ஆதாரமற்றது மட்டுமின்றி அவைக்கு தவறான தகவலை அளிக்கும் செயல் மட்டுமின்றி தமிழகத்தினுடைய இமேஜுக்கும் களங்கம் விளைவிக்கக்கூடிய செயல். இவை தவிர தன் குறித்தும் தன்னை ஆதரிக்கக்கூடிய திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறித்து அமைச்சர் தெரிவித்த சில கருத்துக்கள், குறிப்பாக நேர்மையற்றவர்கள், ஜனநாயகத்திற்கு எதிரானது, அநாகரிகமானவர்கள் என பல்வேறு கருத்துக்களை மத்திய அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். எனவே மத்திய அமைச்சர் இந்த அவைக்கு தவறான தகவலை தெரிவித்ததால் அவர் மீது உரிமை மீறல் பிரச்சனையை முன்னெடுக்க வேண்டும் என திமுக MP கனிமொழி கொடுத்திருக்கக்கூடிய அந்த உரிமை மீறல் நோட்டீஸில் தெரிவித்திருக்கிறார். நன்றி ரமேஷ்குமார், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. உலக மகளிர் தின விழாவில் மகளிருக்கென பிரத்யேக பிங்க் ஆட்டோ அறிமுகம் செய்வதில் தமிழக அரசு பெருமை கொள்கிறது.